இந்த நாளையும் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 28:10 முதல் 19. அதை நாம் வாசிக்க கேட்போமா? யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனங்கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வாய்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பேர் இருந்தது. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்கள். யாக்கோபு ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் வனாந்திரத்திலே யாரும் இல்லாத சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது அவன் நினைத்திருப்பான், நம்முடைய வீட்டை விட்டு பெற்றோரை விட்டு இங்கு வந்திருக்கிறோமே, நம்முடைய எதிர்காலம் என்ன என்றெல்லாம் யோசித்திருப்பான். ஆனாலும் இரவு நேரம் படுத்து கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அழகான சொப்பனத்தை காண்பித்தார். அதனால் அவன் சொல்லுகிறான், 16ஆம் வசனத்தில் பாருங்கள், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் இந்த சொப்பனத்தை கண்ட பொழுது அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறதை பார்த்திருப்பான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 11:4, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இந்த ஆலயத்தில் இருக்கிறார். அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வெறுமையாக உட்கார்ந்திருக்கவில்லை, ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதை கொடுக்கும்படியாக நம்மை சோதித்து பார்க்கிறார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், அவருடைய பிரசன்னம் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறது. எங்களுடைய தகப்பனார் சகோதரர் தினகரன் அவர்கள் 2008ஆம் வருஷத்திலே மரித்து போனார்கள். ஆனாலும் கர்த்தர் அதன் பிறகு எங்களோடு குடும்ப ஜெபங்களிலே பேசிக்கொண்டே இருப்பார். உங்களுடைய தகப்பனாரோடு கூட ஒரு சகாப்தம் முடிந்து போனது, இனிமேல் புதிய யுகம் ஆரம்பித்திருக்கிறது. என்னுடைய வருகைக்காக நீ என்னுடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்து என்று என் கணவரோடு எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஒரு ஜெபகோபுரம் மாத்திரமல்ல, உலகம் எங்கும் ஜெபகோபுரங்களை ஸ்தாபிக்க வேண்டும். என் ஜனங்கள் அங்கு வருவார்கள், நான் அந்த இடத்திலே அவர்களை சந்திப்பேன் என்று சொன்னார். ஜெபகோபுரங்களிலே என்னுடைய சிங்காசனத்தை வைப்பேன். என் ஜனங்கள் அங்கு வரும் பொழுது நான் அவர்களுக்குரிய நன்மையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆகினால்தான் ஒரே வருஷத்திலே ஆண்டவர் எங்களுக்கு 100 ஜெப கோபுரங்கள் இந்தியா முழுவதும் ஸ்தாபிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தார். இன்னும் வெளிநாடுகளிலே 12 ஜெப கோபுரங்கள் ஸ்தாபிக்கும்படி செய்தார். இந்த நாட்களிலே இன்னும் அதிகமான ஜெப கோபுரங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர்
அவரை கனம் பண்ணுகிற இடத்திலே வந்து ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்னுடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலேயும் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அப்படித்தான் ஒரு சகோதரர் சரவணன் என்பவர், அவர் ஆண்டவரை அறியாதவர், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர், இயேசு என்றால் யார் என்று தெரியாதவர். அவர் ஒரு முறை தாம்பரம் ஜெபகோபுரத்திற்கு யாரோ சொல்லி கேள்விப்பட்டு வந்தார். அங்கு தனக்கு வேண்டியதெல்லாம் அந்த இடத்துல தன்னுடைய மனதெல்லாம் கொட்டி, நீர் உண்மையான கடவுள், நீர் இங்கு இருப்பீரானால் என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதிலை கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அவ்வளோ வேதனை அவருக்கு, வாழ்க்கையிலே பாடுகள். அவர் வாலிபனாக இருந்தார். எனக்கு ஒரு மனைவி வேண்டும், எனக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும் என்று கதறி அழுதார். அந்த நேரத்தில் பாருங்கள், ஆண்டவர் ஆச்சரிய விதமாக, அவங்க குடும்பத்தில் யாருமே இயேசுவை அறியாதிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவருக்கு இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு பெண்ணை மனைவியாக கொடுத்தார். திருமணம் முடிந்தது. அந்த குடும்பத்தினர் அந்த பெண்ணை மிக அதிகமாக நேசித்தார்கள். ஆனால் அந்த பெண்ணோ ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட வைராக்கியமான கிறிஸ்துவ பெண்ணாக இருந்தாள். அது இந்த சகோதரருடைய பெற்றோருக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் இரவு நேரத்தில் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னாங்க. இரவு நேரம் ஒரு 12:30 மணி இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் போகிற நிலைமை. நடு இரவில் ஒன்றும் இல்லாமல் அவங்க வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அந்த குடும்பத்தின் தாய், இந்த வீடு உனக்கு கிடையாது, நான் அதை விற்று விடுவேன் என்று சொன்னார்கள். உடனே அவங்க ஜெபகோபுரத்துக்கு தான் ஓடி வந்தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு வீடு கிடையாது, யாரும் கிடையாது, நீர் எங்களுக்கென்று ஒரு வீட்டை தாரும் என்று ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்கள். பார்ப்பேன், ஓப்லெஸ்ஸாக இருக்கும் எல்லாமே. ஆனால் கண்ணை மூடுனா பைபிள் வேர்ட்ஸ் வரும், நல்லா ஓப்ஃபுல்லாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். வாக்குதத்தம் நல்லா வருது, வாக்குதத்தம் கொடுத்தவரை பார்க்கிறேன், எல்லாமே சூழ்நிலை ஆனால் சாதகமாக இல்லை. இப்படியே ஜெபம் பண்ணி 8 வருட போராட்டத்திற்கு பிறகு சிஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மீண்டு வரும் அப்படின்னு. ஆனால் போராட்டம் இருந்தது, எல்லாத்தையும் கர்த்தர் மீட்டு கொடுத்தார். திருத்தணி என்ற இடத்துல அவங்க வீடு இருந்தது. அவங்க தாயார் திடீரென்று ஒரு நாள் வந்து அந்த வீட்டு சாவியை அந்த சகோதரன் சரவணன் கையில் கொடுத்து, நீங்கள் இந்த வீட்டை வச்சுக்கோங்க, நீங்கள் இதில் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி போனார்கள். மெய்யாகவே கர்த்தர் அந்த தாம்பரம் ஜெபகோபுரத்திலே இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய உள்ளத்தின் பாரத்தையெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்து கொட்டும் பொழுது கட்டாயம் நமக்கு பதிலை கொடுக்கிறார். அதனால்தான் யாக்கோபு சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான். நாம் ஆண்டவர் தங்குகிற இடத்தை லேசாக எடுத்துவிட முடியாது. கர்த்தர் இருக்கிற இடத்திலே தம்முடைய ஜனங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் எந்த சூழ்நிலையிலே யாக்கோபுக்கு அந்த சொப்பனத்தை காண்பித்தார் என்று பார்க்கும் பொழுது, யாக்கோபு பிறக்கும் பொழுது அவனுக்கு யாக்கோபு என்ற பெயரை கொடுத்தார். பெயரின் அர்த்தம் என்ன? எத்தன் என்று சொல்வார்கள், ஏமாற்றுகிறவன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெயரை கொண்டவன் தான் யாக்கோப். அவன் பெயருக்கு ஏற்றபடி தன்னுடைய சகோதரனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இன்னும் தன் சகோதரனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவனுடைய தகப்பனாரை ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். அந்த சூழ்நிலையில் தான் அவனுடைய சகோதரன் ஏசா அவனை கொன்று போட வேண்டும் என்று கோபத்தோடு இருந்தபடியினால் அவனுடைய பெற்றோர் அவனை வீட்டை விட்டு வெளியே போகும்படி சொன்னார்கள். அவனுடைய தாயின் வீட்டிற்கு ஓடிப்போ என்று சொன்னார்கள்.
அவன் போன பொழுது வெறுமையாக போனான். கையில் என்ன இருந்தது? ஒரு கோல் தான் இருந்தது. அந்த நிலைமையில்தான் வனாந்திர வழியாக நடந்து போனான். கானானிலிருந்து பதானாராம் என்ற இடத்திற்கு அவன் போய்கொண்டிருந்தான். தனிமை, பயம், கலக்கம், மன அழுத்தம், இன்னும் கரடு முரடான கற்கள் நிறைந்த இடம். இந்த இடத்திற்கு அவன் வந்த பொழுது 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறபடி சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே இரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவன் அந்த இரவு நேரத்தில் என்னெல்லாம் நினைத்திருப்பான். ஐயோ, நம்ம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டோமே, நம்ம தாய் தாப்பன்மாரை எப்போ பார்க்க போகிறோமோ தெரியலையே, நம்முடைய சகோதரன் திரும்ப வந்து நம்மை கொன்று விடுவானோ என்றெல்லாம் பயத்தோடு இருந்திருக்கலாம். அவன் படுத்து கொண்டிருக்கும் பொழுது அவ்வளோ மன அழுத்தத்தோடு படுத்திருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். யாக்கோபு கற்கள் நிறைந்த இடத்துக்கும் தன்னுடைய சொந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கைக்கு நடுவில் இருந்தான். இன்றைக்கும் கூட நீங்களும் அதே மன அழுத்தத்தோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் என்ன, நான் எப்படி வாழப்போகிறேன் என்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். இழப்பின் மத்தியில் வந்திருக்கலாம். குழந்தை இல்லாத நிலைமையில் வந்திருக்கலாம். என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்து வந்திருக்கலாம். வேலை இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட போகிறார். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபின் தேவன் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை காண்பித்தார். வேதத்திலே ஆதியாகமம் 28:12 நாம் வாசிக்க கேட்போமா? அங்கே அவன் ஒரு சொப்பனங்கண்டான். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள். என்ன அழகான ஒரு சொப்பனம் பாருங்க. ஒரு ஏணி, அதில் தேவதூதர்கள், அதில் அவர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அந்த இடம் எவ்வளவு பிரகாசமாக இருந்திருக்கும். இருள் நிறைந்த சூழ்நிலையில் அவன் இருந்த பொழுது கர்த்தர் பிரகாசமான ஒரு சொப்பனத்தை யாக்கோபுக்கு காண்பித்தார். அவனுடைய இருள், பயம், கலக்கம் எல்லாம் அந்த நிமிஷமே மறைந்து போயிருக்கும். இன்னும் அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த ஏணியின் மீது கர்த்தர் நின்றார் என்று வேதம் சொல்கிறது. அதோடு கூட கர்த்தர் அவனோடு கூட பேசினார். கர்த்தரை அவன் பார்த்ததோடு கூட அவர் சத்தத்தையும் கேட்டார். இந்த சொப்பனத்தின் மூலமாக நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்கிறோம். முதலாவது, ஆண்டவர் யாக்கோபுக்கு எப்படி துணையாக நின்றார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். எவ்வளோ கரிசனையோடு ஆண்டவர் வந்து அவன் பக்கத்தில் நின்றார் என்பதை அறிந்து கொண்டான். நம்ம கஷ்டப்படும் பொழுது நிறைய நேரம் நினைக்கிறோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்மை கைவிட்டு விட்டாரா என்றெல்லாம் நினைக்கிறோம். என்னுடைய உறவினர் ஒருவர் அப்படி தான். அவங்க மகனுக்கு ரொம்ப நாள் திருமணமாகாமல் இருந்தது. ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனாலும் ஒரு பதிலும் இல்லை. வயதாகிக்கொண்டே போனது. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு, எனக்கு பதில் கொடுக்கவே மாட்டேன்னுகிறார்கள் என்று கதறினார்கள். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது, பதில் கிடைக்காமல் போகும்பொழுது அப்படி தான் நினைக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, நம்மை கவனிக்கிறாரா என்று. இல்லை பிரியமானவர்களே, யாக்கோபு மீது ஆண்டவர் கரிசனையோடு இருந்தார் என்பதை அந்த சொப்பனத்திலே முதலாவது காண்பித்தார். அந்த வனாந்திரத்தில் தனிமையாக போன பொழுது
தேவதூதர்களை எதற்காக காண்பித்தார்? நான் உன்னை தனியாக இந்த வனாந்திரத்தில் அனுப்பலை. தேவதூதர்கள் உன்னோடு கூட வருகிறார்கள், உன்னை காத்து கொள்ளும்படியாக வருகிறார்கள் என்பதை காண்பிப்பதற்காக தேவதூதர்களை அனுப்பினார். மூன்றாவதாக ஏணியை எதற்காக காண்பித்தார்? ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை காண்பிப்பதற்காக ஏணியை காண்பித்தார். நான் உன்னோட தான் இருக்கிறேன், நான் உன்னோட பேசுவேன், நீ என் சத்தத்தை கேட்பா என்பதை காண்பிப்பதற்காக கர்த்தர் ஏணியின் மேலே நின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டதை நாம் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தர் யார் என்றால் இயேசு என்று சொல்லுகிறார்கள். இயேசு தான் யாக்கோபை சந்திக்க வந்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு கூட நம்ம வாசித்தோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார். பிலிப்பையும் ஆண்டவர் அழைத்தார். வேதத்தில் யோவான் 1:45 முதல் 51 வசனங்களை பார்க்கும் பொழுது, பிலிப்பு நார்த்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நார்த்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நார்த்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவரை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நார்த்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நார்த்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேல் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படிதான் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். யாக்கோபை அழைத்திருக்கிறார், நாத்தான்வேலை அழைத்தார், பிலிப்புவை அழைத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைத்து நம்ம ஆண்டவரோடு நெருங்கிய தொடர்பு கொள்ளும்படி செய்கிறார். வானத்தை திறந்தே வைக்கிறார். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறதையும் நாம் காணும்படி செய்கிறார். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். தேவதூதர்களை மாத்திரம் அல்ல, இயேசுவே நாம் காணும்படி செய்கிறார். இயேசு உலகத்தில் இருக்கிற பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார். இன்னும் நம்மோடு கூட நெருங்கிய தொடர்பு கொள்ளும்படியாக தான் பாடுபட்டு மரித்தார். நாம் ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டும், அவரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பாடுபட்டார். அதனால்தான் நாம் இயேசுவை முகமுகமாக பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் தூரமானவராக அல்ல பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் 17:27 பாருங்க, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நாம் அவரை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் பாடுபட்டார். நம்மில் அவர் ஒருவரிலும் அவர் தூரமானவர் அல்லவே. நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறார். உண்மையாக அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் நம்மோட இல்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதிருங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் யாக்கோபுக்கு கொடுத்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்கிறோம். யாக்கோபு ஒரு கோலோடு தான் தன் வீட்டை விட்டு வெளியே வந்தான். ஆனால் அவனுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு கனெக்ஷனை அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய பாக்கியம் அது. இந்த உலகத்தில்
நம்முடைய மாம்சம் அழிந்து போனாலும், மனுஷர் நம்மை கைவிட்டாலும் இயேசு போதுமே என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? என்னதான் நம்மை சுற்றி பாடுகள் இருந்தாலும் இயேசு நம்மோடு இருந்தால் போதும் பிரியமானவர்களே. அதை தான் எங்களுடைய மகள் ஸ்வீட்டி பாடுவாள். இயேசு நம் வாழ்க்கையில் இருந்தால் போதும். அதை காண்பிப்பதற்காக தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு அழகான சொப்பனத்தை காண்பித்தார். அதன் நிமித்தமாக யாக்கோபு ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய ஒப்பந்தத்தை செய்யும்படியாக அந்த சொப்பனம் இருந்தது. வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 28:20 முதல் 22 யாக்கோபு சொல்லுகிற காரியத்தை நம்ம பார்ப்போமா? அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அந்த காரியத்தை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றினால் நான் ஆண்டவருக்கு ஒரு தசம பாகத்தை செலுத்துவேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் 10ல் ஒரு பாகத்தை ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். இதுதான் யாக்கோபு ஆண்டவரோடு செய்த ஒப்பந்தம். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சொப்பனத்தின் மூலமாக ஒரு நெருங்கிய தொடர்பை யாக்கோபு ஆண்டவரோடு வைத்து கொள்ள அது உதவியாக இருந்தது. அப்படித்தான் பிரியமானவர்களே, நம்ம கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி ஆண்டவர் நமக்கு சொப்பனங்களை, தரிசனங்களை, வசனங்களை, இன்னும் ஊழியர்களை கூட நம்மிடத்துக்கு அனுப்புவார். அது எவ்வளவு நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. இதில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு அவனை வழி அனுப்பின பொழுது, நீ உன்னுடைய தாயினுடைய சகோதரன் லாபான் அவனுடைய பிள்ளைகளில் ஒன்றை நீ திருமணம் செய்யும்படியாக, மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை தேடி போ என்று அனுப்பினார். அதனால் யாக்கோபு ஆண்டவரை தேடி அந்த ஊருக்கு போகல. எதற்காக போனால், தனக்கு மனைவி வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்ணை தேடி தான் போனான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, யாக்கோபை தேடி அந்த இடத்திற்கு போனார். நம்ம நிறைய நேரத்தில் கஷ்டம் வரும் பொழுது இந்த பொலிட்டீஷியனை பார்க்கலாம், நம்மோட பெரிய ஆளை பார்க்கலாம் என்று சொல்லி மற்றவர்களை தேடி போகிறோம். இவங்க நமக்கு உதவி செய்யலாம், நம்ம பெற்றோர் நமக்கு உதவி செய்யலாம், சகோதர சகோதரிகள் நமக்கு உதவி செய்யலாம் என்று மனுஷர்களை தேடி போகிறோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை தேடி வருகிறார். எல்லாம் போங்க, டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வாங்க, அப்புறம் நான் உன்னை பிடிக்கிறேன் என்று சொல்லி கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் நம்மை பிடித்து கொள்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம பார்க்கும்போது 12 வருஷம் பாடுள்ள அந்த ஸ்திரியை பாருங்கள். அவள் தன்னுடைய மருத்துவத்திற்காக தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்த பிறகு தான் இயேசுவை தேடி வந்தாள். கடைசி நிமிஷத்தில் இயேசுவை தேடி வந்த பொழுது, அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சொஸ்தமானாள். இப்படித்தான் கடைசி நேரத்தில் நம்மை பிடித்து கொள்வார். என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான். என் பெற்றோரை, என் சகோதரனை இழந்த பிறகு ஆண்டவரை தேடினேன். அது வரைக்கும் நான் சந்தோஷமாக இருந்த பொழுது, என்னுடைய வீட்டிலே வசதியாக இருந்த பொழுது ஆண்டவரை அவ்வளவாக தேடவில்லை. ஆனால் இழப்பு என்று வந்த பொழுது தான் ஆண்டவரை நோக்கி ஓடி வந்தேன். அந்த கடைசி நேரத்தில் தான் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். என்னை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார்.
அவருடைய சந்தோஷத்தினால் நிரப்பினார். அதன் பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் எதற்காக சொல்லுகிறது? உனக்கு பாடுகள் வருவதற்கு முன்பதாக ஆண்டவரை தேடு. கடைசி நேரத்தில் என்ன தேடாத, இப்போவே என்னை தேடு. நீ பலனோடு இருக்கும் பொழுதே என்னை தேடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படி தான் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏணிக்கு மேலாக கத்த நின்று யாக்கோபோடு கூட பேசினார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவனுக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு முக்கியமான காரியத்தை காண்பித்தார். அவனுக்கு பழைய நாட்களை நினைவுபடுத்தினார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை திரும்பவும் நினைவுபடுத்தினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஒரு சிநேகிதனை போல முகமுகமாக அவனோடு கூட பேசுகிறவராக இருந்தார். இன்னும் தன்னுடைய தகப்பனார் ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவராக இருந்தார். யாக்கோபுக்கு ஆண்டவர் எப்படி இருந்தார்? யாக்கோபின் தேவனாக இருந்தார். நாம் சங்கீதம் 46:7 பார்க்கிறோம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கெல்லாம் அவ்வளோ நெருக்கமாக இருந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு கூடவே இருந்தார், நெருக்கமாக இருந்தார், யாக்கோபின் தேவனாக இருந்தார். நம்ம வேதத்தில் செப்பனியா 3:15 பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் என்பது யார்? யாக்கோபு தான். யாக்கோபுக்கு இன்னொரு பெயரை ஆண்டவர் கொடுத்திருந்தார், இஸ்ரவேல் என்று. இஸ்ரவேலின் தேவனாக கர்த்தர் இருந்தார். அதுபோல தான் உங்களுடைய தேவனாகவும் இருப்பார் பிரியமானவர்களே. யாக்கோபோடு கூட திரும்பவும் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார். அதை அவன் அறியாதிருந்தபடியினால்தான் அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். அதை நான் அறியாதிருந்தேன். எதை அறியாதிருந்தான்? ஆண்டவர் அவனுக்கு செய்ய போகிற நன்மைகளை அறியாதிருந்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையை அறியாதிருந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் அதை நினைவுபடுத்தினார். அப்படி தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் யாக்கோபின் தேவனாக இருப்பார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பாராக. ஆதியாகமம் 28:4 வாசிக்க கேட்போமா? தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரமாக கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி, நீ பரதேசியாய் தங்கியிருக்கிற இந்த தேசத்தை நீ சுதந்தரிப்பாய் என்று சொன்னார். இன்னும் ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே ஆண்டவர் எப்படி அழைக்கிறார்? ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆகையினால பயப்படாதிருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து நடுங்காதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களிலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அவரால் தான் வருகிறது. ரோமர் 8:32 வாசிக்க கேட்போமா? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த நாளில் ஆண்டவரே நீர் என்னோடு இரும் என்று அந்த ஒரு ஜெபத்தை மாத்திரம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. அதான்
ஜெபத்திலேயே பெஸ்ட் ப்ரேயராக இருக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவ பிரசன்னம் தான் மிகவும் முக்கியமானது. நல்ல பிரசங்கம் பண்ணலாம், அற்புதங்களை கொண்டு வரலாம், அநேக இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யலாம், உழைக்கலாம். ஆனால் முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஆண்டவரை சுமப்பது தான். அதனால் நம்ம கேட்போம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு விலகாதிரும் என்று கேட்போம் பிரியமானவர்களே. அதுதான் நம்ம செய்கிற ஊக்கமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். அதனால் தான் பவுல் சொல்லுகிறான் எபேசியர் 5:18 பாருங்கள், ஆவியினாலே நிறைந்திருங்க என்று சொல்லுகிறான். நம்ம ஆண்டவரை எப்படி சுமப்பது? பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்பி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம சரீரத்தை பரிசுத்த ஆலயமாக காத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரம்ப வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவருடைய ஆவியை பெற்றவர்களாக இந்த உலகத்திலே நடக்கும் பொழுது நம்மை பார்க்கிற மற்றவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வார்கள். வேர் பரிசுத்தமாக இருந்தால்தான் மரம் பரிசுத்தமாக இருக்கும். நீங்கள் பரிசுத்தமாக இருந்தால் தான் ஜீவ விருட்சம் போல இருப்பீர்கள். உங்கள் மரத்து கிளையில் மற்றவர்கள் வந்து தங்கும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீர் என்னோடு இரும் என்று. ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். எசேக்கியேல் 48:35 ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். யெகோவா ஷம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு கூட உன் நடுவில் இருக்கிறேன் என்று திரும்பவும் அதே வசனத்தை எனக்கு காட்டினார். நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கும்போது ஒரு பிசாசும் நம்மக்கிட்ட வர முடியாது, ஒரு சத்ருவும் நம்மை தொட முடியாது. அவங்க எவ்வளோ திட்டம் போடலாம், ஆனால் ஒன்றும் வாய்க்காமல் போகும். அதைத்தான் நாம் வேதத்தில் ஏசாயா 41:12 பார்க்கிறோம். அதை வாசிக்க கேட்போமா? உன்னோட போராடினவனை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். எவ்வளோ அருமையான ஆண்டோடைய வார்த்தை பாருங்க. அவன் எனக்கு மந்திரம் வைத்துட்டான், பில்லிசூனியம் வைத்துட்டான் என்று நம்ம சொல்கிறோம், பயப்படுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஒரு மந்திரமும் ஒரு தீங்கும் நம்மை அணுகவே முடியாது. எண்ணாகும் 23 அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் அவ்வளோ அதிகமாக உங்களை நேசிக்கிறார். உங்களை அழைத்தவர் வெறுமையாக விடவே மாட்டார். உங்கள் கையை எருக பிடித்து கொள்வார், உங்களுக்கு துணையாக நிற்பார். யாக்கோபுக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் எப்படி யாக்கோபுக்கு வந்தது என்று நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 32:1 நம்ம பார்க்கும்போது, யாக்கோபு பிரயாணம் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்ற பெயர் வைத்தான். எங்கு போனான்? தன்னுடைய சகோதரன் ஏசாவை சந்திக்க போனான். ஏசா அவனை சந்திக்க வருகிறான் என்று சொன்ன பொழுது பயந்து நடுங்கி கொண்டு தன்னுடைய மனைவிமார்களை பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனான். அந்த பயத்தில் அந்த வனாந்திரத்தில் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பயம், ஐயோ நம்முடைய சகோதரன் எதுக்கு வருகிறான் என்று தெரியவில்லையே, நம்மை கொன்று போடுவானோ என்று பயத்தோடு ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபம் பண்ணினான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு பெயரை கொடுத்தார். நீ தேவனோடும் மனுஷனோடும்
போராடி மேற்கொண்டா என்று சொல்லி இஸ்ரவேல் என்ற பெயரை ஆண்டவர் அவனுக்கு வைத்தார். நாம் பிரியமானவர்களே, மறுபடியும் மறுபடியும் தேவ பிரசன்னம். இந்த சமயத்தில் ஆதியாகமம் 32:30 பார்க்கும்போது, அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவரை முகமுகமாய் பார்க்கிறான். முதலாவது அவன் சொப்பனம் பார்த்த பொழுது கூட அப்படி பார்த்துருக்க மாட்டான். இப்போ நான் ஆண்டவரை முகமுகமாக கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். ஏன் அப்படி சொல்கிறான்? போராடி ஜெபித்த பொழுது அவனுடைய தொடை சந்தை ஆண்டவர் தொட்டபடினால அவன் தொடை சுழுக்கிட்டு அவன் நொண்டி நொண்டி நடந்தான். நாம் பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் இருந்து நல்ல போராட்டத்தை போராடுவோம். பவுல் அதைத்தான் கொலோசியர் 1:29 சொல்லுகிறான். நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். நாம் பிரியமானவர்களே, நாம் தினமும் சாக வேண்டும். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறான். நான் தினமும் சாகிறேன் என்று. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் இயேசுவே சொல்லியிருக்கிறார். யோவான் 16:33. நாம் நல்ல போராட்டத்தை இந்த உலகத்தில் போராடி கொண்டே இருப்போம் பிரியமானவர்களே. நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் வரும்பொழுது நாம் சொல்லுவோம், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் நான் தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவோம் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 4:7 வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இப்படி தான் நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கையை முடிக்கும் பொழுது சொல்ல வேண்டும். இந்த நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் தருவார். வாலிப பிள்ளைகளே, வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிற உங்களுக்கு இந்த அனுபவத்தை கொடுப்பாராக, சொப்பனங்களை கொடுப்பாராக, தரிசனங்களை கொடுப்பாராக, வசனங்களை கொடுப்பாராக. வேதம் சொல்லுகிறது 2 பேதுருவில் ஆண்டவருடைய வசனமானது நிச்சயமான தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது என்று. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. நம்ம திடீரென்று ஒரு பக்கத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிக்கக்கூடாது. தினமும் தொடர்ந்து ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது நமக்குரிய ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே நமக்கு தருவார். வசனத்தின் மூலமாக நமக்கு ஜீவனை, உயிரை கொடுப்பார். இயேசுவே எனக்கு உம்முடைய முகத்தை காட்டும் என்று ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் தினமும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரே, எனக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை தாரும் சுவாமி, உம்முடைய வார்த்தையை எனக்கு தாரும் அப்பா. இந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுதான் இந்த வார்த்தை. இயேசுவே நீர் எனக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய கணவர் அப்படி தான் ஜெபம் பண்ணுவாங்க. எழுந்த உடனே ஜெபித்து விட்டு தான் வேத வசனத்தை வாசிப்பாங்க. ஆண்டவரே, எனக்கு வெளிப்பாடை தாரும், வசனத்தை தாரும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்பாடை கொடுக்கும் பொழுது அதை ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்வார்கள். அதை அவர்களை சந்திக்கிறவர்களை அந்த நாளிலே அந்த வார்த்தையை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பார்கள். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை எனக்கு இன்றைக்கு கொடுத்தார், உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக என்று சொல்லும் பொழுது அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்து கொள்ளுகிறான். ஆகையினால ஆண்டவரை விடாமல் பிடித்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடுவோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் தாமே உங்களுக்கு வசனத்தை கொடுப்பாராக, தம்முடைய ஆவியை கொடுப்பாராக,
தம்முடைய பிரசன்னத்தை அதிகமாக கொடுத்து கொடுத்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்களை மறுரூபப்படுத்துவாராக. இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னது இதுதான் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகரித்து கொண்டே இருப்பார். அவர் பெருக பெருக நாம் குறைந்து கொண்டே போகிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகிறது. எனக்கு பரிசுத்த ஆவி கிடைத்த பிறகு என்னுடைய பழைய மனுஷி எங்கே போனா என்றே எனக்கு தெரியல. ஆண்டவர் அப்படி என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு தலைகீழாக மாற்றி இருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் உங்களையும் அழைக்கிறார். யாக்கோபை அழைத்த தேவன் உங்களையும் அழைக்கிறார். பிலிப்புவை அழைத்த தேவன் உங்களை அழைக்கிறார். நாத்தான்வேலை அழைத்த தேவன் உங்களையும் அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே ஓடி வாய்ந்து மறைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தர் தாமே உங்களை சுகமாக இருக்க பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்தின வசனங்களை உமது பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, நீர் உமது பிள்ளைகளோடு கூட இருந்து துணை நின்று அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதம், ஈசாக்குக்குரிய ஆசீர்வாதம், யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம் உமது பிள்ளைகள் தலையின் மீது இறங்குவதாக. உமது பிள்ளைகளுக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும் சுவாமி. யாக்கோபு கோலும் கையுமாக வனாந்திரத்தில் அலைந்து தெரிந்தான். ஆனால் அவனை நீர் சொன்னது போல திரும்ப 2 பரிவாரங்களோடு கொண்டு வந்தீரப்பா. அதே போல உமது பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. எனக்கு ஒன்றும் இல்லையே என்று சொல்லி இந்த இடத்திற்கு வந்திருக்கலாம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் உமது பிள்ளைகளை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபின் ஆசீர்வாதம் உமது பிள்ளைகள் மீது இறங்குவதாக. ஆண்டவரே, பூமியின் தோளை போல உமது பிள்ளைகளுடைய வம்சங்கள் இருப்பதாக. அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பீராக. பெருகவே பெருக பண்ணுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உமது பிள்ளைகளை நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் உமது பிள்ளைகளை நிரப்புவதாக. ஒவ்வொருவரும் நிறைகுடங்களாக இருக்கட்டும். அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் சுவாமி. அவர்கள் பக்கத்திலே 1000 பேர் வந்தாலும் அது அவர்களை அணுகவே கூடாதப்பா. ஒரு பிசாசும் மந்திரமும் வெள்ளி சூனியமும் ஒன்றும் அவர்களை தொடக்கூடாது. வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் வாய்க்கட்டும். பரிசுத்தமாய் வாழ வசனத்தின் மூலமாக அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் புதிய ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடவே இருப்பீராக. உம்முடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்கட்டும் சுவாமி. உம்மை முகமுகமாக தரிசிக்கட்டும்ப்பா. முகமுகமாக காணட்டும். அவர்கள் பிழைத்து கொள்வார்களாக. இந்த நேரத்திலும் வியாதியோடு வந்திருக்கிறவர்கள் மீது உம்முடைய கரம் இறங்குவதாக. எல்லா வியாதிகளும் ஆண்டவரை தொலைந்து போகட்டும். எல்லா இன்ஃபெக்ஷனும் மறையட்டும். எல்லா இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகளும் மறைந்து போகட்டும். ஒவ்வொருவரும் சுகமாய் உம்முடைய நாமத்திற்குள் இருப்பார்களாக.
ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.